விரதம் இருந்து வேண்டுனாதான் சாமி வரம் கொடுப்பாரான்ற சந்தேகம் இருக்கா நண்பா? அல்லது கடவுளே இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருந்தாலும் இந்த பதிவு வந்து கேட்கலாம். ஏன்னா நான் வந்து சமயம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்தெல்லாம் பேச போறதில்ல. அதுக்குண்டான ஞானம் எனக்கு இல்லை. என்னோட சொந்த அனுபவ பகிர்வு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கடவுளுக்காக நேர்ச்சி கடன் எடுக்கணும் பார்த்தீங்களா? கடவுளுக்காக இல்லை, நாம நமக்காக செய்யற ஒரு விஷயம் தான். இது எல்லா மதத்திலையும் சமயத்திலையும் இருக்கிற ஒரு பழக்கம் பலருக்கு இருக்கு. ஸோ இப்போ சஷ்டி விரதம் போயிட்டு இருக்கு 7 நாட்கள். ஸோ முருகனை நினைச்சு, முருகனுக்காக இல்லை, நமக்காக முருகனை நினைச்சு நாம எடுக்கிற ஒரு விரதம். ஸோ இப்போ நான் இந்த ஆண்டு ஆகாரம் இல்லாமல் தண்ணி மட்டும் அருந்தி ஒரு 7 நாட்கள் வந்து விரதம் எடுக்கிறதுக்கு முருகன் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு 2வது நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சாதான் நான் கேட்கிற விஷயங்களை வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான பதில் உங்களுக்கும் தெரியும் நண்பா. அப்படிதான் கொடுக்கணும்னா அது கடவுளே இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையாலே நம்ம அடைய வேண்டிய விஷயங்களுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடவுள் சக்தியாக இருக்கட்டும் அல்லது நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்சத்தின் சக்தியை நம்புறீங்களே அந்த சக்தியாக இருக்கட்டும் அதை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி நேர்த்திக்கடன் விரதம் அப்படிலாம் இது வந்து நம்மளை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளோட மனதை வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதுல ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை தான் வந்து ஆக்சுவலி இந்த விரதம் எல்லாமே. இந்த 7 நாள் சஷ்டி விரதத்துல வந்து தண்ணி மட்டும் குடிக்கிறவங்க இருப்பாங்க, இப்ப நான் எடுத்திருக்கிற முயற்சி மாதிரி. அல்லது ஒருவேளை உணவு உண்றவங்க இருப்பாங்க, பால் பழம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இதுல வந்து எது பெருசு எது சின்னது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட மனதை நீங்க முழுமையாக ஒருநிலைப்படுத்துறதுக்கு சஷ்டி கவசத்துல வரும் சிந்தை கலங்காமல் அந்த ஒரு விஷயத்த வந்து தியானிக்கிறது முருகனை நினைச்சு இல்ல, முருகனை மனதில் வச்சு நம்மளோட வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணும் வரம் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஒழுங்குமுறை தான் நண்பா இது. சின்ன வயசுல இந்த கல்வி விரதம் ஞாபகம் இருக்குங்களா? அப்ப பலர் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். பரீட்சை நல்லா படிக்கணும், பரீட்சையில வந்து என்னது நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு கல்வி விரதம் எடுக்கிறவங்க விரதத்தை மட்டும் எடுத்துட்டு படிக்காம இருந்தா பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனா விரதத்தோட சேர்ந்து அந்த ஒரு உழைப்ப போட்டீங்க அப்படின்னா நம்ம படிச்சது எக்ஸாம்ல வரும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஐ திங்க் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதே ஒரு விஷயம் தான். ஸோ விரதமாக இருக்கட்டும், நேர்த்திக் கடனாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஒழுங்குமுறை. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம மனதுல நிறுத்தி அதை இந்த 7 நாட்கள் முழுமையாக அதற்குண்டான அந்த சக்தியை கொடுக்கிற அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அதே நேரத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதற்குண்டான உழைப்பையும் போடாம இருக்க முடியாது. இந்த இடத்துல தான் எஸ் கந்தப்பெருமான் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாரு, ஒரு மேஜிக் பண்ணுவாரு. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கண்ணு முன்னுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டு காட்டுவாரு. ஆனா நண்பா, முழித்திரு விழித்திரு அந்த ஒரு விஷயத்த வாய்ப்பாக எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விரதத்துல இருக்கிறவங்களும் சரி, அல்லது குறிப்பா இப்ப சஷ்டி விரதம் இன்னைக்கு 2வது நாள். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஒழுங்குபடுத்துறதுக்கும் நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும் சஷ்டி கவசத்துல இருந்து திருப்புகள்ல இருந்து நிறைய ஸ்லோகங்கள் வந்து இருக்கு, உங்களுக்கு தேவையான விஷயங்கள். அதுல முடிஞ்சா அதோட அர்த்தத்தை அறிஞ்சு புரிஞ்சு படிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்பதான் நம்ம உணர்ந்து படிக்க முடியும். முடிஞ்ச என்னோட அடுத்த பகிர்வுகளை அர்த்தம்லாம் சொல்ல போறது இல்லை. சொன்ன மாதிரி இந்த ஆன்மீகம் சமயம் சார்ந்த ஞானங்கள் அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. ஆனா எந்த இடத்துல இதற்குண்டான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப சமூக ஊடக காலகட்டங்க எல்லாமே அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல கிடைச்சிரும். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ரீஃபர் பண்றேன். ஸோ இந்த கண்கண்ட கடவுள் கலியுகத்தின் கந்தன் அப்படின்னா வந்து இந்த யுகத்தோட நம்மள முழுமையாக அறிஞ்ச ஒரு கடவுள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. சண்முகம் கந்தன் இவரை மீறி நம்மள வந்து புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை. முழுமையாக வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சு நமக்கு தேவையான விஷயங்களை வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி சிந்தை கலங்காமல் கண்டிப்பாக அது விரதமாக இருக்கட்டும் பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் செஞ்சோம்னா நிச்சயமாக நினைச்சது நிறைவேறும் நண்பா. ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு சஷ்டி விரதம் 2வது நாள். அடுத்தடுத்த பகிர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம் டாக்டர்.